ஒன்று என்ன ஆகுதுன்னா தீவனூர் ஜங்ஷன் வருது. தீவனூர் ஜங்ஷனில் டுவர்ட்ஸ் வந்தவாசி போகிற ரோட்டில் தீவனூர் ஜங்ஷன் ரைட் எடுத்த உடனே ஒரு 900 மீட்டர்ஸில் நம்மளுடைய விவிஎன் நகர் இருக்குது. ஓகேவா? எப்போவுமே ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும்னா 3 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஒன்று அவுட் சைட் டெவலப்மெண்ட், ஃபஸ்ட்டு ரூட் மேப் கொடுக்கணும். ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கணும்? நம்ம சைட்டுக்கு ஒரு இடத்துக்கு போனால் முதல்ல நமக்கு என்ன தேவை? வழி தேவை. ஃபர்ஸ்ட் அந்த வழியை பற்றி பேசணும். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. முதல்ல அந்த வழியை பற்றி பேசணும். வழியை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டா நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. நல்லா புரிஞ்சுங்க. வழியை பற்றி பேச ஆரம்பிச்சா அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. அந்த இடத்துக்கு போன உடனே ரெண்டாவது விஷயம் எதை பற்றி பேசணும்? அந்த இடத்த சுற்றி இருக்க டெவலப்மெண்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பற்றி பேசணும். அந்த டெவலப்மெண்ட்டில் என்னென்னலாம் வரும்? ஸ்கூல்ஸ் வரும், காலேஜஸ் வரும், நியர்பை இருக்கிற சிட்டி டெவலப்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள், ரோடு, 4-வே ட்ராக்கு, கனெக்டிவிட்டி, பஸ் டெர்மினல், ரயில்வே ஸ்டேஷன், பேங்க்கு, ஏடிஎம்ஸு, பெட்ரோல் பங்கு, இந்த மாதிரி என்னென்னலாம் இந்த பேசிக்கான நீடு மக்களுக்கு என்னென்ன தேவை இதை பற்றி எல்லாத்தையும் பேசணும். இது நம்ம சைட்டை சுற்றி இருக்கிற அவுட் சைட் டெவலப்மெண்ட். ஃபஸ்ட்டு வழியை பற்றி பேசணும், ரூட்டை பற்றி பேசணும். அடுத்து அந்த இடத்துக்கு போன உடனே அதை சுற்றி இருக்கிற டெவலப்மெண்ட்டை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் மூணாவது எதை பற்றி பேசணும்? சைட்டுக்குள்ளே போயிடணும். இன்சைட் நம்ம சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம சைட்டை நம்ம இப்படிதான் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். இந்த 3 விஷயம் தானே பேச போகிறோம். அதில் ஏன் இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு? ஆனால் எல்லாரும் பேசுவீங்க, இங்கே வந்து பேசுறது கஷ்டமாக இருக்குது. என்னைக்கு நீங்கள் இங்கே வந்து பேசுகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் இன்னும் நிறைய அதிகமாக சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்போ இந்த 3 விஷயத்த பேசலாமா? ஸோ விவிஎன் சைட் வந்து இதானே இருக்குது, வேறு எதுவும் இல்லைல்ல. அப்புறம் நம்ம உள்ளே போயிடும். அங்கே சுற்றி என்னென்ன இருக்குது? சிப்கார்டு 1, சிப்கார்டு 2, செஸ்ன்னு பெரிய போர்டு வச்சுருக்கேன், பார்த்தீங்களா? அந்த ஃபோட்டோ யாரெல்லாம் எடுத்துருக்கீங்க? சூப்பர் பட்டாபி சார். பட்டாபி சார் அவருக்கு மாஸ்டர் சூப்பர். ஏன் தெரியுமா? செஸ்ஸுன்னா என்ன தெரியுமா? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். அது தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இருக்குது தெரியுமா? எத்தனை இடத்துல இருக்குது சார்? தாம்பரம் சார். தாம்பரம் தாம்பரத்தில் இருக்கா? தாம்பரம் சானட்டோரியத்தில் இருக்குல்ல. செஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் கொண்டு வர மாட்டான். தாம்பரம் சானட்டோரியம் இருக்கு பாருங்க, அதான் ஃபர்ஸ்ட்டு மெப்ஸ். அது ஒரு பெரிய செஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது திண்டிவனத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு. அதுக்கப்புறம் வரகடத்தில் ஒரு இடத்துல பிளான் பண்ணியிருக்காங்க. வரகடை இண்டஸ்ட்ரியல்ஸ் போக ஒரு இடத்துல செஸ் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு செஸ் வந்துட்டாலே 10 லட்சம் பேருக்கு வேலை இருக்குது. ஃபியூச்சர் அடுத்த ஒரு 15 வருஷம் 20 வருஷத்தில் 10 லட்சம் பேருக்கு வேலை இருக்குது. அது என்னன்னா அந்த எக்கனாமிக் ஜோனை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு ஃபண்டு, அதுக்குன்னு வளர்ச்சி, அதை வளர்த்துக்கிட்டே இருப்போம். எப்படின்னா இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் 3 வருஷத்துக்கு ஒரு முறை எக்ஸ்பேண்டபிள் பண்ணணும். அப்போ வந்து இத்தனை ஆயிரம் பேருக்கு, இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ரூல் இருக்குது, ஜியோ இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த செஸ்ஸை கொண்டு வருவாங்க. அப்போ அந்த செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அது வளர்ச்சிக்கான ஒரு இடம். கரெக்டாக இருக்கு இல்லையா? அப்போ பெரிய நாளில் வளர்ந்துருமா? நம்ம சைட்லேருந்து 3வது இடத்துல அதை பற்றி பேசலாம். அப்புறம் வந்து சப்சிடி, திண்டிவனத்தோட பஸ் ஸ்டாப், இந்த மாதிரி விஷயங்கள் பேசலாம். சைட்டுக்குள்ளே போயிட்டால் 30 அடி ரோடு, 23 அடி ரோடு, பெரிய 520 பிளாட் பண்ணியிருக்கோம். டிடிசிபி அப்ரோடு, ரெரா அப்ரோடு, பெரிய ஆர்ச் கொடுத்துருக்கோம். நல்ல நீர்வளம் இருக்குது, மண் நல்ல வளமான மண். அப்படியே பெரிய பார்க் கொடுத்துருக்கோம். பார்க்கை டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். நியர்பை இபி ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் சைட்டை பற்றி பேச போகிறீங்க. ஸோ இதெல்லாம் பேசி ப்ரெசன்டேஷன் கொடுத்தா தான் உங்களால் வெளியே கொண்டு வரும், சரிங்களா? இந்த வாரம் வியாழக்கிழமை கம்பல்சரி விவிஎன் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? விவிஎன் ஓகேவா? ஓகேவா சார்? அடுத்த வேனல் விவிஎன் மட்டும். ஓகே, அப்போ கொடுத்துருவோம். சரி, ஓகே. இப்போ விவிஎன் மட்டும் வேலைக்கிழமை கம்பல்சரி விவிஎன் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் அதர் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதை நிறுத்துங்க. விவிஎனுக்கு தான் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் சேல் நம்ம பண்ணோம். ஓகேவா? பண்ணிடலாமா? இதை பற்றி வேறு டவுட்? ஓகே, சூப்பர். ஓகே, அப்போ நம்ம சேல்ஸ் எப்படி பண்ணலாம்? யாரெல்லாம் என்னென்ன